இங்கிலீஷில் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஆச்சா, தமிழில் சொன்னால் கடவுள், இறைவன், உள்ளிருக்கும் ஆத்மா. உங்களுக்கு அந்த ஆத்மா தெரியாது, ஆனால் தவம் செய்து உள்ளே போக போக உள்ளே கடவுள் இருப்பது தெரியும். தெரியும்னா கண்ணில் தெரியாது, உணர்வீர்கள். அப்படி ஒரு ஆற்றல் இருக்குது. We are energy field. We are not just body. You are not your mind. You are not your body. You are your consciousness. அது ஆழத்தில் தவம் செஞ்சு உள்ளே போனால் தெரியும். அது மேலே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பேசும்போது உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? விஜய்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எங்கேருந்து வருது? எங்கே? பிரெயின்லேருந்து தான் வருது. நீங்கள் உங்கள் பிரெயினா? நீங்கள் உங்கள் பிரெயினான்னு கேட்குறேன். நீங்கள் உங்கள் கையா? சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் விரலா? சயின்டிஃபிக்காக தான் நானும் சொல்கிறேன். ஆர் யூ ஆர் அ ஃபிங்கர்? நோ, ஐ எம் நாட் அ ஃபிங்கர். ஆர் ஐ எம் அ ஹேண்ட்? நோ, ஐ எம் நாட் அ ஹேண்ட். You are not man also. You are not your body. You are not your mind also. Mind, body, everything operated by energy field. Inside there is a energy. What is the energy field? Inside, like in deeper, it's not energy field also. There is a consciousness field. அச்சா, அதுதான் உங்களை இயக்குது. அதுதான் எல்லாத்தையும் இயக்குது. அதுதான் பிரபஞ்சத்தையே இயக்குது. அதுதான் கடவுள். அது சொன்னால் புரியாது, கேட்டால் விளங்காது, தவத்தினால் மட்டுமே புரியும். இன்னைக்கு அப்பா அம்மா அன்பு நமக்கு தெரியாது. அம்மாவை பற்றி சரியாக தெரியாது, அப்பாவை பற்றி தெரியாது, காற்று பஞ்சபூதங்களை பற்றி தெரியாது. என்ன உலகத்தை பற்றி ஏதாவது தெரியும்னா தெரியாது. நம்மளை பற்றியே தெரியுமான்னா தெரியாது. என்ன கடவுள் எல்லா லோகங்களையும் ஆட்டி படைத்து கொண்டு இருக்கும் ஒரு சக்தியை நீ தெரிந்து கொள்ள முடியுமா என்றால் சத்தியமாக அது தெரியாது அவ்வளோ சீக்கிரம். பள்ளிக்கு நம்மளை பற்றி தெரியுமா? தெரியாது. நம்மெல்லாம் பள்ளி மாதிரி கடவுளுக்கு பூச்சி மாதிரி. பூச்சி எல்லாம் இறைவனை தெரிஞ்சுக்க முடியுமா அவ்வளோ சீக்கிரம்? தவத்தினால், ஆழ்ந்த தவத்தினாலே அது சாத்தியம். அதனால தான் கண்மூடி தவம் இருந்து மகான்களெல்லாம், ரமணர் எதுக்கு இங்கே உட்கார்ந்தாரு? அதை தெரிஞ்சுக்கிறது தான். சேஷாத்ரி சுவாமிகள் எதற்காக வந்தால் அதற்காகத்தான். எத்தனையோ சித்தர்கள், மகான்கள் எப்படா இந்த உடம்பு இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குத்தான் அவர்கள் கண்மூடி அமர்ந்தார்கள். அப்படி அமரும்போது நீ எல்லாம் தெரிஞ்சிருவ. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம்தான் மிகப்பெரிய ஞானியாக உருவெடுக்கிறார்கள். ஏனென்றால் இறைவனை தெரிந்து கொண்டால், கடவுளை தெரிந்து கொண்டால் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம். மண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நீ என்ன செய்யலாம்? மண் பொம்மை செய்யலாம். சரியா? மண்ணை பற்றி ஒரு சயின்ஸ் இருக்குது இல்லையா? என்ன அந்த மண்ணை பற்றி சயின்ஸு தெரிஞ்சுக்கிட்டா பில்டிங் பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், ஃபார்மிங் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? அந்த மண்ணை வச்சு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த அறிவை வைத்துக்கொள்ளலாம். அனைத்தையும் உற்பத்தி செய்த இறைவனை நீ தெரிந்து கொண்டால் அதுக்கு மேலே கேள்வியே இல்லை. அதை தெரிஞ்சுக்கிறது கண் மூடணும். கண்ணை மூடி ஆழமாக உள்ளே போகணும். சரியா? கான்சன்ட்ரேஷன் வராமல் தான் இருக்கும். அது அப்படியே இப்போ ரமணரெல்லாம் வரும்போது இங்கே 30 வருஷம் தவம் பண்ணார். நான் 30 வருஷம் தவம் பண்ணுறக்குள்ளே வயசாயிடுவேன், கல்யாணம் பண்ணணும், எத்தனையோ வேலை இருக்குது, இதில் வேறு நீங்கள் 30 வருஷம் தவம் பண்ண சொல்கிறீங்க. என்ன அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. உனக்கு அந்தந்த வயது வரும்போது நீ புரிஞ்சுக்குவீங்க. சரியா? இப்போ முழுசாக ஒரே நாளில் புரியணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. காலம் வரும்போது அந்த அனுபவம், ஆனால் இந்த தாகம் இருந்தாலே போதும், அது உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து விடும். இறைவன் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். பக்கத்தில் இருப்பதை போல உங்களுக்கு உள்ளே தான் இருக்கிறார். பதில் கொடுத்துருவார். சரியா? ஏன்னா அவர் தான் பேசுகிறாரு. யார் பேசுகிறாரு? கடவுள் தான் பேசுகிறாரு. கடவுள் தான் பதிலும் சொல்கிறாரு. இறைவன் தான் கேள்வி, இறைவனுக்கு இறைவனே பதில். வேறு ஏதாவது கேள்விகள் உண்டா? நன்றி.
என்ன குருஜி, இப்போ உடம்பை வலிமைப்படுத்துறதுக்கு நிறைய இருக்குது. உடம்பை வலிமைப்படுத்த நிறைய இருக்குது. நம்ம உடம்பை வந்து வலிமைப்படுத்த நிறைய ஒரு தீர்வு இருக்குது. அதே மனசை வலிமைப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? உடல் வலி, மன வலிமைக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? மனசுல வலி, உடலை வலிமைப்படுத்த வலி இருக்கு, மனதை வலிமைப்படுத்த வலி என்ன வேணும்? சரி, உடலை வலிமைப்படுத்த வழிகள் உண்டு, மனதை வலிமைப்படுத்த வழிகள் உண்டா? என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது? ரைட், அருமையான கேள்வி. கை தட்டுங்க அவங்களுக்கு. கேள்விக்கு நன்றி. ஏன்னா அதுதான் வேணும். அது இருந்தால் தான் மற்றதெல்லாம் செய்ய முடியும். ஏன்னா இந்த உடம்பை வலிமைப்படுத்துறதுக்கு நேராக ஜிம்முக்கு போகிறோம், அதை இதை சாப்பிட்றோம், தம்பிள்ஸ் அடிக்கிறோம், வெயிட் அடிக்கிறோம், ரெடி ஆயிடுது பாடி. ஆனால் உள்ளே வந்து பாடி சோடா மாதிரி ஆயிடுது. சரிதானே? என்ன இதை உள்ளே எப்படி ரெடி பண்ணுறது? தண்ணி குடிச்சிட்டு சொல்கிறேன் தம்பி. ஒரு தண்ணி குடிக்கிற கேப்பில் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் யோசிக்கணுமில்ல. சும்மா சொன்னேன். அதாவது மனதை வலிமைப்படுத்த என்ன வழி? இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காவே அதுக்கு தான். ஃபஸ்ட்டு பிரெயினை வந்து பிரெயின் அண்ட் மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. யூ ஹாவ் டு மாஸ்டர் யுவர் மைண்ட். என்ன? மாஸ்டரிங் யுவர் மைண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது உன் மனதை உனக்கு நீயே ஒரு ஆசானாக இருக்க வேண்டும். உன் புத்திக்கு, உனக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் நாலேஜ். என்ன வேணும்? நாலேஜ். அந்த நாலேஜ் எப்படி கிடைக்கும்? யூ ஹாவ் டு லேர்ன். அட் த சேம் டைம் யூ ஷுட் நாட் லேர்ன் மெனி திங்ஸ். யூ ஹாவ் டு கேர்ஃபுல் அபவுட் தட். என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா கண்டதெல்லாம் படித்து எதையும் பின்பற்றாமல் போயிடுவோம். குறிப்பிட்ட நல்ல நாலேஜ் புக்ஸாக எடுத்து படிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதற்கு அறிவுள்ளவர்கள்கிட்ட நாம் கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதில் இந்த உலக வாழ்க்கைக்கு மிக மிக சிறந்த புத்தகம் எதுவென்றால் பகவத்கீதை. என்ன? ரொம்ப அற்புதமான புத்தகம். அதை நீங்கள் படியுங்கள். ஆச்சா? இல்லை என்றாலும் பகவத்கீதை முழு பாராயணமாக நானே சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு கூட நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஏன்னா பகவத்கீதை போன்ற ஒரு புத்தகத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் வந்துட்டு என்னுடைய 16 வயசு இருக்கும்போது என்னுடைய சகோதரர் வந்து என்னென்னா சூசைட் பண்ணி இறந்துடுறார். அப்போது குடும்ப சுமைகளையெல்லாம் சுமக்க யாருமே இல்லை. என் சகோதரர் வந்து சூசைட் பண்ணி இறந்தங்காட்டிக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சோகத்தில் போயிடுறாங்க. அந்த சோகத்தில் என்ன ஆகிடுது அப்படின்னா அவங்க சரியாக சாப்பிடாம கெட்ட பழக்கத்துக்குள்ளே போய் என்ன ஆகிடுறாங்கன்னு கேட்டால் படுத்த படுக்கையாக மாறிடுறாங்க. எங்கள் அப்பாவும் 2 வருஷமாக படுத்திருந்தார். கிட்னி பாதிச்சிருச்சு. என்ன, காலெல்லாம் வெட்டி ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஆயிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து 2 காலும் வந்து யானைக்கால் மாதிரி ஆகி வயிறு வீங்கி போய் ரத்தம் கக்கி இறந்துட்டாங்க, வயிறு வெடிச்சு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நான் என்ன புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன்னு கேட்டால் பகவத்கீதை. அந்த புத்தகத்தை படித்தங்காட்டிக்கு என்ன ஆகிட்டேன் அப்படின்னு கேட்டால் நான் ரொம்ப சின்ன வயசுலேயே ஞானி ஆயிட்டேன். என் கண் முன்னாடியே என்னுடைய ஒரு நாள் என் தந்தையாருக்கு சுகர்னால் வந்து விரலெல்லாம் கெட்டு போச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, பெருச்சாளி வந்து என்னுடைய தந்தையின் விரலை சாப்பிட்ருச்சு. அடுத்த நாள் வந்து விரலில் எலும்பு மட்டும்தான் இருக்குது, சாப்பிட்ருச்சு. இப்படியெல்லாம் வந்து
துக்கத்திலையும் துயரத்திலையும் தான் இந்த பிரம்மரிஷி உங்களுக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிறார். என்னடா இந்த பிரம்மரிஷி இந்த மாதிரி சேரெல்லாம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து, அது பந்தாக்காகலாம் கிடையாது. அதற்கு பின் சோகமும் தாகமும் எத்தனையும் வழிகள் கடந்தது தான் இந்த வாழ்க்கை. அந்த நேரத்தில் நான் படித்த இந்த பகவத்கீதை வாழ்க்கையில் மிகப்பெரிய பலமாக இருந்தது. ஸோ யூ நீட் நாலேஜ், யூ நீடு லேர்னிங். அப்போ என்ன ஆகும்? மனம் ஸ்ட்ராங் ஆகும். புரியுதா? எதை தின்னா பித்தம் தெளியும். வாட் யூ நீட் டு லேர்ன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். யூ ஷுட் நாட் ஜஸ்ட் லைக் புட் எனி எஜுகேஷன் இன் யுவர் பிரெயின். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தட். புரிந்து படிக்கணும். கண்ட கண்ட குப்பைகளையெல்லாம் போட்டால் அதை விரட்டுறதுக்கு கஷ்டமாகும். நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும். புத்தகங்களை படித்தா மட்டும் போதுமா? ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் அந்த 16-15 வயதில் நான் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன இந்த அம்மா கேட்டாங்கல்ல, சேஷாத்ரி சுவாமிகள் யார் அப்படின்னு. நான் என்ன தெரிஞ்சா பார்த்தேன், எப்படியா பார்க்குறேன். எங்கள் குடும்பமே கஷ்டப்படுது. வசதியான வீட்டில் பிறந்த நான், என்ன கரெக்டாக 18 வயசில் நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு முன்னாடி பிச்சைக்காரனாக உட்காந்துருக்கேன். நம்புவியா? பிச்சைக்காரனாக வசதியான வீட்டில் பிறந்து பிச்சைக்காரனாக ஆகி மிகப்பெரிய பணக்காரனாகவும் மாறி இங்கே உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன். எல்லா வித தளத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்போது உங்களுக்கு நல்லா லேர்னிங் அவசியம். மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணும். ஏன்? தியானம் எதை தரும் அப்படின்னு பார்க்கக்கூடாது. தியானம் செய்தால் தேவையில்லாத விஷயமெல்லாம் விலகி போயிடும். நீர் உள்ள இன்னர் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி கிடைக்கும். ஒரு ஜபம் செய்கிறோம். அந்த ஜபம் எதற்காக செய்ய வேண்டும்? ஒரு 108 மந்திரம் சொல்கிறேன், ஒரு 1008 மந்திரம் சொல்கிறேன். என்னென்ன ஸ்கில் அங்கே தேவைப்படுது? ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கணும். அப்போ மைண்டை நீ ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இன்டைரக்டாக நீ மைண்டை ட்ரெயின் பண்ணுற தெரியுமா? ஒரே இடத்துல ஜபம் சொல்லிகிட்டே இருக்கிறது, ஒரே இடத்துல தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் என்ன? உன் மூளையை உட்கார வைக்கிற, ஒரே இடத்துல இருக்க ப்ராக்டிஸ் பண்ணுற. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீ சொல்வதை இப்போ கண் மூக்கு செவி வாயின் மூலமாகத்தான் உன் மூளை கெட்டு போகிறது. சரியா இல்லையா? அப்போ உன் கண் மூக்கு செவி வாயை மூடிட்டு என்ன அதை மூடுனா என்ன ஆகும்? தலைக்கு பிரெயின் வேலை செய்ய முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே சமாச்சாரம் ஓடிட்டே இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி நீ நிற்க உன் மூளை என்ன ஆகும்? கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிற திறன் அதுக்கு இன்டைரக்டாக கிடைக்குது. புரியுதா? அப்போ அந்த திறன் வரும்போது மன வலிமை அதிகமாகும். அதுக்குத்தான் நான் சைலண்ட் மெடிடேஷன் வச்சுருக்கேன். காலை நேற்று மெடிடேஷன் என்ன நடந்தது அப்படின்னா, சைலண்ட் மெடிடேஷன், அதாவது பிட்யூட்டரி கிளாண்ட் மெடிடேஷன். இந்த புருவக்கத்துக்கு மத்தியில் தியானம் செய்வது. பகவான் எங்கே இருக்கிறார்? நெற்றிக்கு நடுவே புருவத்திடைவெளி, உற்று பார்க்க ஒளிமிகும் மந்திரம், பற்றுக்கு பற்றான பரமனின் இருப்பிடம், திருச்சிற்றம்பலம் என சேர்ந்து கொண்டேனே ஈசா. திருச்சிற்றம்பலம், ஈஸ்வரன் வசிக்கும் இடம் திருச்சிற்றம்பலம். அந்த திருச்சிற்றம்பலம் எங்கே உள்ளது? கோயில்களா? இறைவா, இறைவன் வசிக்கும் கோயில் எது தெரியுமா? ஆலயம் எது தெரியுமா? இறைவன் வசிக்கும் ஆலயம் இந்த தேகமடா. எங்கு இறைவன் வசிக்கிறார்? இறைவன் வசிக்கும் இடம் இந்த தேகம். அதிலையும் சித்தர்கள் எங்கே சொல்கிறார்கள்? உன் புருவ மத்தி. அந்த அம்மா சிவப்பு போட்டு வச்சிருக்கு, இந்த அம்மா போட்டு வச்சிருக்கு, அந்த அம்மா போட்டு வச்சிருக்கு. எல்லாம் எதுக்கு போட்டு வச்சிருக்கீங்க? அதுவே தெரியல. போட்டு எதுக்கு தெரியுமா வைக்கிறோம்? இறைவன் அங்கே இருக்கிறாருன்னு சொல்லி முன்னாடியே உங்களை போட்டு வச்சு பழக்கி விட்டுருக்குறாங்க. எதுக்கு தெரியுமா? திருச்சிற்றம்பலம்னா என்னன்னு தெரியுமா? திரு கூட்டல் சிற்று கூட்டல் அம்பலம். நெற்றிக்கு நடுவே புருவ இடைவெளி, புருவத்துக்கு இடையில வெளி. உற்று பார்க்க ஒளிமிகும் மந்திரம், உற்று பார்க்க ஒளி மிகு. எங்கே? அண்ணாமலையார் மேலே அங்கே போடுறாங்களையா விளக்கு, அந்த விளக்கு எங்கே இருக்குது தெரியுமா? அங்கில்ல. கார்த்திகை தீபத்தில் போடுறாங்கல்ல, அங்கில்ல. ஒளி விளக்கு உள்ளே உள்ளது.
எங்கே உள்ளது? பொட்டு வச்சிருக்கீல்ல, அங்கே உள்ளது. அங்கே நீ கண்மூடி உள்ளே பார்த்தால் பார்க்க பார்க்க அந்த இடம் தூண்டப்படும். அந்த இடத்தை தியானம் செய்ய மனம் நிற்கும். ஏன் தெரியுமா? இங்கே தான் பிட்யூட்ரி கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பிட்யூட்ரி கிளாண்டு தான் உடம்பில் இருக்கக்கூடிய கண், மூக்கு, செவி, வாய், பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனுக்கும் கனெக்ட் ஆகுது. புரியுதாம்மா நான் சொல்கிறதே? அம்மா உங்களுக்கெல்லாம் புரியுதா? இவர் ஏதோ பெருசாக பேசிட்டு போகிறாருன்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல ஒரு ஆர்கன் இருக்குது. அந்த ஆர்கன்லேருந்து தான் எல்லா ஆர்கனுக்கும் கனெக்ஷன் போகுது. அப்போது அந்த இடத்துல தியானம் பண்ணும்போது, நீ கேட்டீல்ல தம்பிள்ஸ் அடித்தா கையில் மசில் வரும், உள்ள தியானம் பண்ணும்போது உன்னுடைய ஆற்றல் இங்கே வந்து நிற்கும். இந்த இடத்துல ஆற்றல் வந்து நிற்கும் போது எனர்ஜி எல்லாம் இங்கே வந்து நிற்கும். எனர்ஜி எல்லாம் இங்கே வந்து நிற்கும் போது உடம்பு கட்டுப்பட்டே ஆக வேண்டும், மூளை கட்டுப்பட்டே ஆகணும், வேற வழியே இல்லை. இதை அவங்க புரிஞ்சுட்டாங்க. அதனால தான் மலை கோயில், மலை மேல் விளக்கு, அண்ணாமலையார். அண்ணாமலையார்னா என்ன? அண்ணாக்கு மேலே, நம்ம நாக்குக்கு மேலே ஒரு துவாரம் இருக்குது. அந்த துவாரத்திலிருந்து வெளியிலிருந்து உள்ளே போனோம்னா சென்ட்ரலில், மூளையினுடைய சென்ட்ரலில் தான் அந்த விளக்கு இருக்கிறது. அதை தூண்டுவதற்கு சரியான வழி இங்கே தான். அப்போ இங்கே போகணும். லிங்கம்னா என்ன? லிங்கம் வெளியே இருப்பது லிங்கம் அல்ல. நம்ம உள்நாக்குக்கு இருக்கு இல்லையா, அந்த நாக்குக்கு மேலே ஒரு துவாரம் இருக்குது. அந்த துவாரத்திலிருந்து 2 இன்ச்சு மேலே கரெக்டாக இங்கே சென்டர் வருது. அந்த சென்டரில் தான் அந்த லிங்கமே இருக்குது. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? அதை நீ பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தேன்னா என்ன ஆகுது? வலிமை வந்துடும். அதுக்கு என்ன தேவைப்படுறாரு? ஒரு குரு தேவைப்படுறாரு. நீயா செஞ்சேன்னா ஒரு 30 வருஷம் பயிற்சி, குண்டலினி பயிற்சி பழகிட்டேன்னா ஒரே நாளில் வந்துடும். நீயா செஞ்சேன்னா கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது. ஒரு குரு அவசியம் இந்த இடத்தில். அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீயே ஏதாவது முயற்சி பண்ணி ஏதாவது பண்ணிக்கக்கூடாது. மருத்துவரிடம் போய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? புரிகிறதா? ஏம்மா புரியுதா? இது பயங்கரமான விஷயம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னும் நம்ம தெய்வம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன? இறைவன் நமக்குள்ளே. போதுமா தம்பி? உங்களுக்கு புரியுதா? இன்னும் விளக்கங்கள் வேணுமா? பயிற்சி பண்ணணும். மனப்பயிற்சி, யோக பயிற்சி, இதெல்லாம் தியான பயிற்சியெல்லாம் செஞ்சீங்கன்னா மனம் பலமாயிடும். அதுக்கு தியானம் தான் சிறந்த வழி. என்ன? தியானத்துக்கு வாங்க. இங்கே உட்கார்றது இருக்கிறத விட சொற்பொழிவெல்லாம் கேட்பது எதற்காக? இன்று நீங்கள் சொற்பொழிவு கேட்கிறீர்கள் எதற்கு? நாலேஜ். அது நாலேஜை வளர்த்திக்கிறீங்க. சரியா? அடுத்தது என்ன? ப்ராக்டிக்கல். ஃபஸ்ட்டு லேர்னிங்கு, நாலேஜ். அடுத்தது என்ன? ப்ராக்டிக்கலு. ப்ராக்டிக்கல்னா நான் வைக்கிற கிளாஸுக்கு வரணும். சுவாமி நீங்கள் சொன்னதே போதும், நான் ப்ராக்டிக்கலை பண்ண மாட்டேன்னா பிரயோஜனமே இல்லை. ப்ராக்டிக்கலுக்கு வரணும். அப்போந்தான் உனக்கு இந்த பலமெல்லாம் கிடைக்கும். இல்லாட்டி எல்லாம் காதில் எல்லாம் கேட்டு போயிட்டு வெளியே போய் இதே நியாயத்தை நீ வேறு யார்கிட்டயே பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு சக்ஸஸும் வராது. வித்தவுட் ப்ராக்டிஸ் யூ கான்ட் மேக் இட். ப்ராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட். என்ன? ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதா? வாட் எவர் இட் இஸ், whatever you are learning you should bring into action. Silence should be in action. Whatever you are learning you should bring in action. எதை நீ பழகினாலும் அதை செயலுக்கு நீ கொண்டு வந்தால்தான் பலனை உனக்கு அளிக்கும். இல்லை என்றால் அது அளிக்கவே அளிக்காது, முடியவே முடியாது. கனவு கனவாகவே இருக்கும். அப்துல் கலாம் சொன்னார், எப்படி? என்ன? தூங்குவதில் வருவது கனவல்ல, என்ன? உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு. புரிகிறதா? வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். ஏதாவது கேள்விகள் உண்டா? சுரேஷ், மணி என்னாச்சு? 9 ஆக போகுது. சரி, மிக்க சந்தோஷம். வாருங்கள், எல்லாம் வரீங்களா? அடுத்த வாரம் வாங்க. என்ன? வந்து உங்களை அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள். தியானத்துக்கு வாங்க. என்ன? எல்லாருடைய நம்பரை கொடுக்க சொல்லுங்கள். சரியா? வாங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலையா இருக்கு. அரோகரா.